சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள மகாபலிபுரம் பல்லவ மன்னர்களின் சிற்பக்கலை திறமைக்கு ஒரு சிறந்த சான்றாகும். இது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மகாபலிபுரத்தின் முக்கிய தகவல்கள் இன்று பார்ப்போம் வாங்க. நரசிம்மவர்ம பல்லவன் மற்போரில் சிறந்தவர் என்பதால் அவருக்கு மாமல்லன் என்ற பெயர் உண்டு. அதனால் இவ்வூர் மாமல்லபுரம் என்று அழைக்கல் என்று. வணக்கம் நண்பா. இது தென்னிந்தியாவின் மிக பழமையான கற்கோவில்களில் ஒன்றாகும். இது வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது. இயற்கை சீற்றங்களை தாங்கி கம்பீரமாக நிற்கிறது. இதில் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவருக்கும் சன்னதிகள் உள்ளன. ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட 5 வெவ்வேறு கட்டடக்கலை பாணிகளை கொண்ட ரதங்கள் இங்கே உள்ளது. அர்ஜுனன் சிவனை நோக்கி தவம் செய்யறது, கங்கை நதி பூமிக்கு இறங்கி வர்றதெல்லாம் எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க. யானைகள், குரங்குகள் என ஏராளமான உருவங்கள் தத்ரூபமா இருக்கு. பாத்தீர்களா, இதுதான் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை. ஈர்ப்பு விசைக்கு சவால் விடும் இந்த பாறையை பாருங்கள், மிகவும் அற்புதமா இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா? விஷ்ணுவின் வராக அவதாரம் மற்றும் துர்க்கை தேவி மகிஷாசுரனை வதம் செய்யும் காட்சிகள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. மிக அருமை. பார்வை நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.